இன்னைக்கு நம்ம இந்தியாவே விடுதலை நாள் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒருத்தங்க விடுதலை கேட்குறாங்க. அது என்ன விடுதலைன்னு நீங்களே கேளுங்க. அக்கா வணக்கம். நான் ஜிஹெச்ல ஒரு பாட்டிக்கு உதவி பண்ணறதுக்கா வந்தேன். நீங்க இப்ப இருந்தீங்களா? சரி, அதான் உங்கள்ட்ட பார்த்துட்டு உங்களை கேட்டு போயிடலாம். ஒரு மாதிரி நேற்று உங்களை பார்த்தேன், நீங்க அந்த இன்னொருத்தவங்களோட உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து கேட்கலான்னு வந்தேன். உங்க பேருக்கா? காமாட்சியா? என்ன செய்தி? யார் நீங்க? எந்த ஊர் நீங்க? சாகுற மாதிரி இருக்கா? எந்த ஊர் நீங்க? குடிக்காடு. இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 2 வாரமாவா? உங்க பிள்ளைங்க ஹஸ்பண்ட்லாம் யாரும் இல்லையா? 2 பொண்ணு ஒரு பையனா? ஒரு நேரம் சிந்தனை ஒரு நேரம் இல்லையா? புத்தி மாறி போதா? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இறந்துடலான்னு வந்தீங்களா? சரி, உங்களுக்கு ஊசி போட மாட்டேங்கிறாங்களா? இவங்களை யார் இங்க ஹாஸ்பிட்டல் யார் கூட்டிட்டு வந்தா? நீங்களே வந்தீங்க, நீங்களாவே இங்க இருக்கீங்க, துணியெல்லாம். இப்ப இங்க என்ன பண்ண முடியும்? நீங்க இருக்கீங்க, எப்படி சாப்பிடுறீங்க? எப்படி 2 வாரமா இங்க எப்படி இருக்கீங்க? ஜூஸ் தான் குடிக்கிறீங்களா? சரி, நான் உங்களுக்கு ஜூஸ் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சாப்பாடு வேணா, நல்ல ஜூஸா ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி தரேன். இப்போ நீங்க இங்க இருக்கிறது வந்து சேஃப் கிடையாது. இந்த அக்கா யாருன்னு தெரியல, திருச்சி ஜிஹெச்குள்ள இருக்காங்க. வாழை பிடிக்கல, நான் செத்தறேன், என்னை சாகடிச்சிருக்கேங்கிறாங்க. இவங்களோட ஆதார் கார்டு இது. இவங்களை பத்தின தகவல் யாருக்காவது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. இவங்களை பத்தின யாராவது தகவல் தெரிஞ்சா தயவுசெய்து வந்து கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு 35 வயசு தான் ஆகுது. சரி, இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, சாவுங்கிறது வரப்ப வரட்டும். சரியா? அவங்களால வலி தாங்க முடியலன்னு அழுகுறீங்க, வயிற்றுல ஏதோ கட்டி இருக்குங்கிறீங்க. டாக்டர்கிட்ட இங்கேயும் பாத்துருக்கீங்க, சீட்டெல்லாம் வச்சிருக்கீங்க. டாக்டர்கிட்ட பாத்துக்கீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதில் நினைச்சாலும் கவலைப்படக்கூடாது. சரியா? எப்படி நம்ம சந்தோஷமா வந்தோமோ அதே மாதிரி சந்தோஷமா இருப்போம் இருக்கிற வரைக்கும். சரி, இப்போ உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? என்ன ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஜூஸ் கேட்டீங்களா? இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் தரேன். சரியா? தண்ணியா தரேன். மெதுவாக குடிங்க, கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. இதான் பசிக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து எடுக்கும். உங்களால் சாப்பிட முடியல, அதனால ஜூஸா குடிங்க. 3 நேரம் நான் வாங்கி தர சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? சாவு வந்து நம்மளை தேடி வரணும், நம்ம சாவை தேடி போக கூடாது. சரியா? டாக்டர்கிட்ட இங்க நான் சொல்றேன், இருங்க, நான் மாத்திரையும் வாங்கிட்டு வந்து தரேன். மாத்திரை போட்டு பாக்குறீங்களா? வேணாம், எனக்கு போதும் இந்த வாழ்க்கை, நான் செத்துறேன், என்னை கொன்றுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் என்னன்னா, மேலும் பணம், காசு, பொருள், அது வேணும் இது வேணும்னு சொல்லி நான் இன்னும் 100 வயசுக்கு மேல வாழணும்னு ஒரு மக்கள் தெரியுறாங்க. உங்களுக்கு உதவி பண்ண வந்த நீங்க சாவடின்னு சொன்னா எப்படிக்கா என்னால முடியும்? என்னை கொன்றுங்கிறீங்க, உங்களை கொன்றுங்கிறீங்க, எப்படி என்னால முடியும்?